என் குழந்தைக்கு பல்லு விழுந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னும் அந்த இடத்துல பல்லு முளைச்சே வரல. இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நீங்க உடனே பண்ணணும்னு அவசியம் இல்ல. பல்லு விழுந்ததுல இருந்து 6 மாசத்துல இருந்து 1 இயர் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணா, அதுக்குள்ளேயே அந்த பல் தன்னாலே எரப்ட் ஆகி வெளியே வந்துரும். பல்லு விழுந்துருச்சு அப்படின்னால உடனே அந்த இடத்துல பல்லு முளைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு பல்லும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஏஜஸ்லாம் எரப்ட் ஆகி வெளியே வரும். அந்த ஏஜ் உங்க குழந்தை அடையும் போது தன்னாலே அந்த பல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்க குழந்தைக்கு பல்லு விழுந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகியும் பல்லு வெளியே வரல அப்படின்னா, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட போய் பாருங்க. அவங்க உங்க குழந்தைய பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. தேவைப்படுதுன்னா ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பல்லெல்லாம் கரெக்டா எரப்ட் ஆகி வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பற்கள் சம்பந்தமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல நம்ம மிராக்கிள் டென்டல் கேர் இருக்கு. கிளினிக் வாங்க, நான் உங்க எல்லா விதமான டவுட்ஸையும் நான் கிளியர் பண்றேன். இந்த மாதிரி டென்டல் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.